வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சரை தற்பொழுது சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் செய்துவிட்டார்கள் என்றே கூறலாம். பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்புலம் இருப்பதாக சட்டசபை வரை போராடிய எதிர்க்கட்சியினர்கள் இறுதியாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகு, யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும், ஆதாரத்தை மட்டும் புலன் விசாரணை அதிகாரியிடம் கொடுங்கள் என்று எதிர்க்கட்சியிடமே தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போலவே ஞானசேகரன் அவர்களது பண்ணை வீடு தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சில திமுகவை சார்ந்த மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் வந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் எதற்காக வந்துள்ளார்கள், அவர்கள் மூலமாக அமைச்சர்கள் பயனடைந்தார்களா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திமுகவினர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கொலை கொள்ளை சம்பவங்கள், கஞ்சா, போதை மருந்துகள் ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் தமிழகத்தில் விற்கப்பட்டு வருவதும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆனதும் திமுகவின் ஆட்சியில்தான் என்று சட்டப்பேரவையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். அதன் உண்மைத்தன்மைகளையும் ஆதாரத்துடன் கள்ளச்சாராயம் முதல் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வரை அனைத்திலும் திமுகவின் பின்புலம் இருப்பதையும் தெரியப்படுத்தியிருந்தார். ஞானசேகரனுக்கு பின்னாலும் திமுக இருக்கிறது என்பதை விரைவில் ஆதாரத்தை வெளியிடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில், ஞானசேகரன் குற்றவாளி என்பவர் உறுதியாகிவிட்டது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர் யார் என்பதும், அந்த சார் யார் என்பதும் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஞானசேகரனின் பண்ணை வீடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சிசிடிவி கேமராவில் அருகே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான சில திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களும் இதில் சிக்குவார்களா? ஞானசேகரை பார்க்க வேண்டும், அவர் திமுகவை சார்ந்தவர் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில், மாவட்ட செயலாளர் ஒருவர் சந்தித்தால் பரவாயில்லை, சென்னையில் உள்ள சில முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் சந்தித்ததற்கு காரணம் என்ன? மேலும் இது பல்வேறு நடவடிக்கைகள் சம்பந்தப்படக்கூடிய ஆவணங்களும் ஏற்கனவே ஞானசேகரன் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ள பென்டிரைவர்கள் மூலமாக மீண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது.